நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அதிகாலை பொழுதில் ஆண்டவருடைய இந்த உயிருள்ள இறை பிரசன்னத்தில் கரம் கோர்க்கின்ற நல்ல உறவாக ஒன்றிணைந்திருக்கிறோம். நாவார ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையுள்ள இந்த இறை பிரசன்னத்தில் இணைந்திருப்பது நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அரவணைப்பு, நமக்கு ஆறுதல், நம்பிக்கை, தேறுதல். இந்த ஆண்டவர் இயேசு ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் இவருடைய உடனிருப்பு எனக்கு துணையாக இருக்கும். தூய ஆவியினுடைய வல்லமை என்னை வழி நடத்தும். அபரிவிதமான ஆசீர்வாதங்களினால் நான் நிரப்பப்படுவேன். இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாய் வாழ்வேன் என்கிற உறுதியை தருகிறது ஆண்டவருடைய இந்த பிரசன்னம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்மை முழுவதுமாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரிடத்தில் சரணாகதியாக்குவோம். நம் வாழ்க்கையில் வருகின்ற இக்கட்டான தருணங்களிலிருந்து, துன்பமான நேரங்களிலிருந்து, ஐயோ ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையே என்று நாம் தவித்த போது கடவுள் நம்மை கரம் பிடித்து தூக்குகின்ற, நம் வாழ்க்கையை மாற்றுகின்ற, நம்மை அதிசயமாய் வாழச் செய்கின்ற அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்மை முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் சரணாகதி ஆக்குவோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம் நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 3 முதல் 5 முடிய மற்றும் 11, 12 இறை வார்த்தைகள். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டிற்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஓர் இறை அனுபவத்தோடு இந்த நாளை நாம் உற்சாகமாய் துவங்க, கடவுளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கடந்த மே மாதம் குடும்பத்தில் இருந்த குடும்ப தலைவர், மே மாதம் அப்படின்னாலே அது மாம்பழ சீசன் இல்லையா? வித்தியாசமான மாம்பழங்கள் இருக்கும். அவருடைய வீட்டில் இருந்த அந்த மாமரத்திலும் நல்ல மாம்பழங்கள் காய்த்திருந்தது. எனவே மரத்தில் ஏறி மாம்பழம் பறிக்க வேண்டும் என அவர் நினைத்தார். அப்படி ஆசையோடு அந்த மரத்திலே ஏறி மாம்பழம் பறிக்கும் போது கிளை முறிந்து விழுந்து அவர் மேலிருந்து கீழே விழுந்தார். கீழே விழுந்தவருடைய கை உடைந்து விட்டது, கால் உடைந்து போனது. அந்த இடுப்பு அப்படியே முறிச்சுக்கிச்சு. கை, கால், இடுப்பு எல்லாம் உடைந்து போன நிலையில் மருத்துவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள். இனிமேல் நீ உயிரோடு இருக்கலாம், ஆனால் படுத்த படுக்கையாகத்தான் கிடக்க வேண்டும். நீ இறக்கும் வரை இந்த அவதியை நீ அனுபவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த துன்பத்தில் தான் நீ வாழ வேண்டும். வேறு வழியே இல்லை. கை கால்கள் குணமாகிவிடும், ஆனால் அந்த இடுப்பு பகுதியானது கூடுவது அவ்வளவு எளிதல்ல என்று சொல்லி அவரை விட்டு விடுகிறார்கள். இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, கடைசி வரை படுத்த படுக்கையாகத்தான் கிடக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகள் அவரை மிக வெகுவாக பாதித்தது, துன்புறுத்தியது. கவலையோடு கண்ணீரோடு தன்னுடைய நாட்களை கழிக்க ஆரம்பித்தார். அவருடைய மனைவி மே மாதம் வணக்க மாதம் என்பதனால் அன்னை மரியாளிடத்தில் முழுவதுமாக தன்னுடைய கணவரை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். ஒவ்வொரு நாளும் சென்று கண்ணீரோடு அன்னை மரியாளிடத்திலே வேண்டி தன்னுடைய கணவன் பூரண உடல் உள்ள சுகம் பெற வேண்டும் என மன்றாடினார். நாட்கள் கடந்து போனது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் இந்த மனிதர் யார் என்று எனக்கு தெரியாது, அவருடைய பெயர் எனக்கு தெரியாது, அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது. திடீரென்று
அலைபேசியில் இருந்து ஒரு அழைப்பு எடுத்து பேசிய போது இவர் என்னோடு பேசினார். ஃபாதர், தினந்தோறும் அருள் தேடல் டிவியில் நான் திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கை கால் உடைந்து விட்டது, இடுப்பு வரல, படுத்த படுக்கையாக கிடந்தேன், கவலையோடு கிடந்தேன், கண்ணீரோடு கிடந்தேன். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்கிற ஏக்கம் எனக்குள் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலியை பார்க்கிற போது, ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தைகளை தியானிக்கிற போது, நீங்கள் சொல்லுகிற நம்பிக்கை தருகிற வார்த்தைகள், ஊக்குவிக்கின்ற ஜெபங்கள், ஆறுதல் தருகின்ற நிகழ்வுகள் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றியது, என்னை நம்பிக்கையோடு வாழச் செய்தது. நான் இப்பொழுது அமர ஆரம்பித்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் எழுந்து நடக்க முடிகிறது. நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையாகத்தான் கிடக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை கொஞ்சம் மாறி இருக்கிறது. என் மனதிற்கு ஆறுதலும் தேறுதலும், என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கையும் பிறந்திருக்கிறது. நிச்சயம் இந்த ஆண்டவர் என்னை நடக்கச் செய்வார் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முடக்குவாதமுற்ற மனிதரை 4 பேர் நம்பிக்கையோடு சுமந்து கொண்டு வந்தார்கள். மேற்கூரையை பிய்த்து அவரை உள்ளே இறக்கினார்கள். ஆண்டவர் அவரை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அந்த மனிதர் அனைவரும் பார்க்க, எல்லோரும் மலைத்து போய் பார்க்க, தன் படுக்கையை, தன் கட்டிலை தூக்கிக் கொண்டு அவன் நடந்தான் என்கிறது இறை வார்த்தை. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இயலாதது ஒன்றுமில்லை. அவருடைய சந்நிதியில் சரணாகதியாக இருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வாழ்க்கையையும் கூட மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்மிடத்தில் இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வத்திடம் உன்னை நீ ஒப்புக் கொடுத்திருக்கிறாய். உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை ஒரு சாட்சியாக உயர்த்தி காட்டுகிற கிறிஸ்துவிடத்தில் நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். எனவே நம்பிக்கையோடு அவரை பற்றிக்கொள். உறுதியான விசுவாசத்தோடு இந்த ஆராதனையிலும் தெய்வீக திருப்பலியிலும் பங்கு கொள். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசி, தியானி, அந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு முயற்சி செய். அப்பொழுது உன் வாழ்க்கையும் மாறும், நீயும் ஒரு சாட்சியாக மாறலாம். இறைவனுடைய உடனிருப்பை, பாதுகாப்பை, பராமரிப்பை உன் வாழ்க்கையில் அணு அணுவாக தினம்தோறும் நீ அனுபவித்துக் கொண்டே இருப்பாய். இந்த உணர்வோடு, ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லனா என் வாழ்க்கை எப்படியோ மாறி போயிருக்கும், தொலைந்து போயிருக்கும், என்னை மறந்து போயிருப்பார்கள், என்னை அனாதையாக கைவிட்டு விட்டு இருப்பார்கள். நீங்க இருப்பதனால், நீங்க என்னோடு இருப்பதனால், நான் உன் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருப்பதனால் என் வாழ்க்கை அற்புதமாய் மாறுகிறது, அதிசயமாய் மாறுகிறது என்கிற அந்த பாடலின் வழியாக நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன்,
மண்ணுக்குள்ள போயிருப்பே, மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது கடவுளுடைய துணையின்றி பிறப்பதில்லை. அவருடைய ஆதரவு இன்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவதில்லை. அவர் தருகின்ற ஆறுதலினாலும் நம்பிக்கையினாலுமே வாழ்வில் வருகிற இடர்பாடுகளை, துன்பங்களை, நெருக்கடிகளை நம்மால் சந்திக்க முடிகிறது. அவற்றிலிருந்து மீண்டு பெற முடிகிறது, வெற்றி பெற முடிகிறது, சாட்சியா இந்த உலகத்தில் வாழ முடிகிறது. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய மனதிலே எத்தனையோ கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆம் ஆண்டவரே, எதனால் எனக்கு இந்த சோதனை, எதனால் அவர் இப்படி இருக்கிறார், என் மனைவிக்கு என்னதான் பிரச்சனை, என் பிள்ளைகள் ஏன் என் சொல் பேச்சு கேளாமல் மனப்போன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என் விசுவாசம் இல்லை. ஆண்டவரே, எதற்காக இந்த நோய், எதற்காக இந்த பிணி என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது, எதனால் ஆண்டவரே நான் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உன்னுடைய பிள்ளை அல்லவா, உன்னை விசுவசிக்கிற ஒரு மகன் அல்லவா ஆண்டவரே, எதற்காக தோல்வி மேல் தோல்வி என்கிற வேதனையும் அங்கலாய்ப்பும் ஆதங்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க செய்யும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் நம் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடியவர் நம் ஆண்டவர் ஒருவர் தான், நம் மெஸ்ஸியா, நம் மீட்பர், நம் இயேசு ஒருவர் தான். அவ்விடத்தில் நாம் முழுமையாக சரணாகதியாகிற போது, அவரை நாம் சிக்கென பற்றிக் கொள்கிற போது நம் வாழ்க்கை மாறுகிறது, நிம்மதியும் அமைதியும் நம் மனதிற்கு பிறக்கிறது. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து
நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பாய், மறந்தே போயிருப்பாய். நீங்க மட்டும் இல்லைனா அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில்தான், நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டவரிடத்தில்தான் நாம் ஓடோடி வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஏக்கங்களை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை ஜெபங்களாக அவருடைய திருமுன்னிலையிலே ஒப்புக் கொடுப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் தாய் திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். திரு அவையை வழி நடத்துகின்ற ஒவ்வொருவரின் மீதும் தூய் ஆவியினுடைய வல்லமை இறங்கி வர, இந்த உலகத்தில் அவர்களை ஒரு கருவியாக, ஒரு சாட்சியாக ஆண்டவரே வல்லமையோடு நீர் பயன்படுத்தும்படியாக, இறை வார்த்தையை அறிவிக்க, நற்செய்தியின் தூதுவர்களாக அவர்கள் வாழ ஆண்டவரே உம் வரம் வேண்டி செபிக்கிறோம். அவர்களின் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக மன்றாடுகிறோம். பிரியமானவர்களே, நம் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்காக செபிப்போம். இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தினுடைய விசுவாச காப்பாளர்களாக இருக்கிறார்கள். கடவுள் நம் குழந்தைகளை ஞானத்தால் நிரப்ப, அறிவாற்றலோடு அவர்களை வாழச் செய்தருள, அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கமும் தெய்வ பயமும் மதிப்பு மரியாதையோடு கீழ்ப்படிதலோடு தூய்மையான உள்ளத்தோடு வாழக்கூடியவர்களாக நம் குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்க, குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லாம் இந்த நற்கருணை நாதருக்கு முன்பாக கொண்டு வருவோம். அவர்களை ஒப்புக் கொடுப்போம். அந்த குழந்தைகள் மீது ஆண்டவருடைய கரம் படும்படியாக செபிப்போம். கடவுள் நம்பிக்கையற்ற மக்களுக்காக மன்றாடுவோம். நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, குறை சொல்லுவாங்க, மட்டம் தட்டுவாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு ஓடுற, கோவில் கோவில்னு ஓடுற. கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை தளரச் செய்வார்கள். நம்முடைய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குவார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கையற்றவர்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் செயலாற்றும்படியாக, நம் கணவனுக்கோ, நம் மனைவிக்கோ, நம் பிள்ளைகளுக்கோ ஆண்டவர் உடன் இருக்கும்படியாக, அவருடைய மனதை மாற்றி தன் பக்கமாக அவர்களை இழுத்துக் கொண்டு வரும்படியான வல்லமையை ஆண்டவர் தந்திருளும்படியாக செபிப்போம். முதியவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக செபிப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை. நம் குடும்பத்தில் முதியவர்கள் இருக்கலாம், நம் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆண்டவர் அவர்களுக்கு நற்சுகத்தை தர வேண்டும். அவர்கள் ஆறுதல் தேறுதலோடு வாழ வேண்டும். அபரிவிதமான அருளை, ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் உணரும்படியாக முதியவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக செபிப்போம். வெளிநாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறவர்கள், வெளிநாட்டிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள், தங்களுடைய குடும்பத்தோடு வசித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்திலே தொடும்படியாக செபிப்போம். இந்த வெளிநாட்டிலே பணிபுரிகின்ற ஒவ்வொருவரும் நிம்மதியோடு, பாதுகாப்போடு அங்கு பணி செய்ய வேண்டும். படித்துக் கொண்டிருக்கிற மாணவ மாணவிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாதுகாப்புக்கு குறைபாடு வந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர், கலவரங்கள், தீவிரவாதம், அச்சுறுத்தல்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இந்த பதட்டமான சூழ்நிலையில் நம் பிள்ளைகளும், நம் கணவனும், நம் மனைவியும், நம் குடும்பமும் பாதுகாப்பாய் வெளிநாட்டில் இருக்கும்படியாக மன்றாடுவோம். தொழில் வியாபாரிகளுக்காக செபிப்போம். வியாபாரங்கள், பல்வேறு வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில் முனைவோர் இருக்கிறார்கள்.
இந்த தொழில்கள், இந்த வியாபாரங்கள் எல்லாம் சிறக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். கடவுளுடைய அருள்துணையினால், இரக்கத்தினால் அவர்கள் நித்திய பேரின்பத்தை அடையும்படியாக முழுமையாய் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்பியர் கீதம் பாடி நற்கருணை ஆசீர்வாதத்தை பெறச் செபிப்போம். துயரில் ஒரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதழை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக்கு. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள்.